வீர வணக்க நாள், 226வது வீர வணக்கம் நாள். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயா அவர்களுடைய இந்த நாளில் அவருக்கு வீர வணக்கம் செலுத்தும் விதமாக நான் மட்டுமல்ல, ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. 6ஆம் தலைமுறை. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, நான் ஏன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி? நாத்து நட்டாயா, களை பறித்தாயா, எங்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, அல்லது மாமனா மச்சானா, மானங்கட்டவனே, இப்படியெல்லாம் வசனம் பேசியிருப்பாங்க. நான் அதில் பேசுனது ஒரு கடுகளவு கூட இல்லை. ஏன்னா அந்த வசனம் பேசுவதற்கு ஒரு வீரம் வேண்டும். அந்த வீரமுள்ள மனிதன் தான் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக லெஜண்ட் ரசிகர் மன்றத்தின் சார்பாகவும், அது மட்டும் இல்லை, தமிழக அரசிற்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளை ஒரு அரசு விடுமுறை தினமாக அறிவிக்க வேண்டும். அது எதற்காக என்றால், இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு பழைய தலைமுறைகளை பற்றி எதுவுமே தெரியல. அவருடைய வம்சத்தை சேர்ந்த இளைய கட்டபொம்மன் அவர்கள் தான் இதை வழி நடத்திட்டு வராங்க. இன்றைய இளைஞர்களும் மாணவ மாணவிகளும் இதை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் என்னென்ன செய்தாங்க அப்படின்ற நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாருமே செல்ஃபோனை பார்த்து அப்படியே தலை குனிஞ்சிட்டே தான் இருக்கிறீங்க. என்ன பார்க்குறீங்க? ஏதோ வீரமாக ஏதோ பார்த்துட்டு இருக்கீங்க நினச்சாக இல்லை, பிக் பாஸை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த பிக் பாஸில் அந்த பலூன் அக்கா என்ன பண்ணுது, வாட்டர்மெலன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, முட்டைக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அதை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதனால இந்த வீரம் நிறைஞ்ச இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயா அவர்களுடைய புகழை நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். இனி வரும் சங்கதிகள் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்ற அந்த வீரமும் ஈரமும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதற்காக தான் இன்னைக்கு இந்த கட்டபொம்மன் ஐயா அவர்களுடைய 226வது வீர நாளில் நான் கலந்துக்கிட்டேன். இந்த நேரத்தில் அவரது வம்சாவளியை சேர்ந்த இளைய கட்டபொம்மன் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி. இதை பிடிக்கிறதுக்கு